வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை நமக்குள்ள போய் நம்மளை புது சிருஷ்டிகளாக ஆக்கி இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவனா இருக்குதுன்னு பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை அதில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இந்த வார்த்தை ஜீவனா இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்ற பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ள உள்ள போயிருக்கு. இந்த வார்த்தையும் நாமும் ஒன்றாகப்பட்டு இருக்கிறோம். நமக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜீவனா இருக்கிறது. இந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு பவர் இந்த ஜீவனுக்கு இருக்கிறது. அவ்வளோ பெரிய வல்லமை அந்த ஜீவன்ல இருக்கிறது. ஆக இந்த ஜீவனை குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேத வசனம் சொல்றது. குமாரனை உடையவன், குமாரன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்துவை உடையவன், இயேசு கிறிஸ்து உள்ள வந்திருக்கிறாரு. இப்ப அது மூலமா நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்படின்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், உள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. இது முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஜீவனை நமக்காக கட்டவிழ்த்து விட முடியும். அந்த ஜீவனை நமக்காக பேச முடியும். ஏன்னா இந்த பவர் தெரிலன்னா நம்ம சும்மா வச்சுட்டு இருப்போம், அவ்வளோதான். பவர் தெரிலன்னா ஒன்றுமே எந்த முயற்சியும் எடுக்காம நம்ம வறுமையில் வாழ்வோம். இந்த ஜீவன் வியாதி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லம் இருக்கு. வியாதியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லம் இருந்தாலும் கூட நம்ம வியாதியில கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா உள்ள இருக்கிற ஜீவன் பவர்ஃபுல்லுன்னு தெரியலன்னா வேற என்ன பண்றது பாருங்க. ஜீவன் அவ்வளோ பவரானது பாருங்க. உள்ள இருக்கிற ஜீவன் அவ்வளவு வல்லமையானது. வார்த்தையில தான் அந்த ஜீவன் இருக்கிறது. அப்ப இயேசு வார்த்தை ஜீவன் எல்லாம் ஒண்ணுதான் பாருங்க. யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல எழுதுகிறார். சுவிசேஷத்துல என்ன எழுதுகிறார்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, முதல்ல வசனம் என்ன சொல்றது? வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னா, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் அப்படின்றது ஒரு பர்சனல் ப்ரொனவுன். அது ஒரு நபரை குறிக்கிற ஒரு சொல், ஒரு ஆளை குறிக்கிற சொல், ஒரு பர்சனை குறிக்கிற ஒரு சொல். சேரை பார்த்து அவர்ன்னு சொல்றாரு, சொல்ல முடியாது. அப்புறம் டேபிளை பார்த்து அவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு டேபிளை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. சேரை பார்த்து அவர் அங்க இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆளை பார்த்து தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப பாருங்க, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஆதியிலிருந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப இந்த அவர்ன்றது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலிருந்து தேவனோடு இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடவே இருந்தார், தேவனாகவே இருந்தார். அப்புறம் சொல்லி இருக்குது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, இந்த 3ஆம் வசனத்தை இங்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3ஆம் வசனம் சொல்றது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றுன்னு சொல்லியிருக்குல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். இந்த உலகம்லாம் எப்படி உண்டாச்சு? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாச்சு. இங்க என்ன சொல்றது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்றுன்னு சொன்னாலும், இந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று என்று சொன்னாலும் ரெண்டுமே
ஒண்ணுதான். வார்த்தைன்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் வார்த்தையினாலே உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர்ல பவுல் எழுதுறார், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே. அவர் இல்லாமல் வேற எதுவுமே உண்டாகவில்லை. ஏன் அவருக்குள்ள எல்லாமே அவர் மூலமாய் உண்டாயிற்று? நல்ல கவனிங்க, எதுவுமே இல்லை உலகத்துல, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. ஒண்ணுமே இல்லைங்க உலகத்துல, ஒண்ணுமே கிடையாது. இப்போ சகலமும் இருக்குது. ஒண்ணுமே இல்லாத உலகத்துல சகலத்தையும் எப்படி கொண்டு வந்தார் கர்த்தர்? எப்படின்னா அவர் மூலமாய். அவர் மூலமாய் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மூலமா அப்படின்னு சொன்னா வார்த்தையின் மூலமாயின்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தை எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை எதை வேண்டுமானாலும் சிருஷ்டிக்க முடியும். அவர் மூலமாய் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எப்படி உண்டாவது? எல்லாம் எப்படி உண்டாக்க முடியுது? அவரால் மட்டும் எப்படி உண்டாக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தையா இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க 4ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. உள்ள ஜீவன் இருக்கு. அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அவருக்குள்ளவும் ஜீவன் இருக்கு. அவர் தான் வார்த்தையா இருக்கிறாரு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்குது. பாருங்க, அப்ப இந்த ஜீவன் எவ்வளவு பெருசுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜீவன் மூலமா தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்து? ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது. அந்த ஒழுங்கின்மை நிறைந்த உலகத்துல, வெறுமை நிறைந்த உலகத்துல, இருள் நிறைந்த உலகத்துல தேவன் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். தேவன் அங்க இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, தேவனுக்குள்ள ஜீவன் இருக்கு. தேவனுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாமே எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னா, எல்லாம் அவர் மூலமா தான் சிருஷ்டிக்கப்படுகிறது. சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாமே உருவாக்கப்படுகிறது. இது வரைக்கும் ஒண்ணும் இல்லை, ஆனா உண்டாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை, இந்த பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள இருந்த ஜீவன் இப்பொழுது எங்க இருக்குன்னா, எனக்குள்ளயும் உங்களுக்குள்ளும் இருக்குது. ஹலோ, அதே மாதிரி இப்ப நாம என்ன பண்ண முடியும்? சிருஷ்டிக்க முடியும். வாயை திறந்து பேசி சிருஷ்டிக்க முடியும். கடவுள் அந்த வார்த்தையை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல நம்மளை உண்டாக்கிட்டாரு. ஆதியில அந்த ஆதாமுக்குள்ள அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுனாரு. அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவன் உள்ள போயிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்றான்? எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க, 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். And God said, let there be light. And God said அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? let there be light அப்படின்றார், அல்லது light be அப்படின்றார். வெளிச்சம் உண்டாக்க கடவது, வெளிச்சம் உண்டாக்க கடவுதுன்றார். வெளிச்சம் இல்ல, இருள் தான் இருக்கு. ஆனா இப்ப வெளிச்சத்தை உண்டாக்க கடவுதுன்னு சொல்றாரு. எவ்வளவு பவர் பாருங்க. ஏன் இந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்னா, அதுல ஜீவன் இருக்கு, ஸ்பிரிட்டும் இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஆவியும் ஜீவனும் ஒன்றா இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. இப்ப கடவுள் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்.
என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இருள் இருக்கு. இன்னும் அந்த இருள் போகவே இல்லை பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இருள் இருக்கு. உள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா தான் இருக்கு. ஆனா உள்ள ஒளியை வச்சுக்கின்னு வாழ்க்கையில இருள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அறியாமை என்கிற ஒரு இருள். கடவுள் யாரு? அவர் எனக்கு என்னவா இருக்கிறார், நான் அவருக்கு என்னவா இருக்கிறேன், அவர் எனக்கு பிதாவா இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன், அவர் எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார், எனக்குள்ள நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, அது இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த இருள் அதை மேற்கொள்ளவில்லை. இதெல்லாம் நமக்குள்ளவே தான் இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஜீவன், சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை, பேராற்றல் மிக்க அந்த ஜீவன் இருந்ததோ அதே ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. இதை வச்சு என்ன பண்றதுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்குமே, என் கஷ்ட நஷ்டம்லாம் தீருமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. இல்லை, அந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு அதுக்காக தான் ஜீவனை கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா நல்லா இருக்குமே, மருந்து மாத்திரை கொடுத்தா நல்லா இருக்குமே, இல்லை, அந்த சுகத்தை கொடுக்கிற ஜீவனை அவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஜீவன் இருந்துன்னா சமாதானத்தை உண்டாக்க முடியும், சந்தோஷத்தை உண்டாக்க முடியும். நமக்கு வேண்டி எதை வேண்டுமானாலும் இந்த ஜீவன் மூலமாக உண்டாக்க முடியும். இந்த ஜீவன் அவ்வளோ பவர்ஃபுல். இந்த வேர்டு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த ஜீவன். ஏன்னா இந்த வேர்டுக்குள்ள தான் அந்த லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. இப்போ சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்குது? அவர் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே சீர்கட்ட நிலைமையில் இருக்குது. ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு, இருள் இருக்கு. இப்போ சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். எப்படின்னா அந்த வேர்டை ரிலீஸ் பண்றார். நல்ல கவனிங்க. எப்படி அவர் சிருஷ்டிக்கிறார்னா, அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வெளியே வருகிறது. அந்த வார்த்தைக்கு உருவாக்குகிற சக்தி இருக்கு. அந்த வார்த்தைக்கு உள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. உடனே என்னாச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. எப்படி உண்டாகுதுன்னா, இந்த வார்த்தையும் அதற்குள்ள இருக்கிற ஜீவனும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து அந்த வெளிச்சத்தை உண்டாக்குகிறார்கள். இன்னும் அற்புதம் பாருங்க. அதே காம்பினேஷன் இப்ப நமக்குள்ள இருக்குது. அதே காம்பினேஷன் இப்ப நமக்குள்ளேயும் இருக்குது. அப்புறம் அவர் சொல்றாரு, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அப்புறம் இன்னொரு வேலையை செய்யறாரு ஆண்டவர். என்ன வேலையை செய்யறாருன்னா, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பேரிட்டார். நல்ல கவனிங்க. இன்னொரு வேலை என்ன? முதல்ல சிருஷ்டிக்கிறாரு, அப்புறம் அது என்னன்னு பேர் வைக்கிறாரு. என்னன்னு பேர் வைக்கிறாரு. இரவுக்கு இருளுக்கு இரவு என்று பேரிட்டார். பேரிடுறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் நேமிங் கொடுக்குறாரு. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், 1வது நாள்ல என்ன சிருஷ்டிக்கப்பட்டது, 2ஆம் நாள்ல எப்படி எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, 3வது நாள்ல எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் 6 நாள் என்னென்னலாம் சிருஷ்டிச்சாரு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 6வது நாள் கடைசியில மனுஷனை அவர் உண்டாக்குறாரு. எப்படி உண்டாக்குறாருன்னா 1:26 சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல கூறுகிறார். பின்பு தேவன் நமது 26ஆம் வசனம் 1:26 நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அவங்க தான் ஆளணும். இனிமேல் நான் இல்லை, அவங்க ஆளணும். என்னுடைய போஸ்டிங்கை நான் என்ன பண்றேன்? அவங்களுக்கு தரேன். நான் எப்படி சிருஷ்டித்தனோ, அது மேல ஒரு அதிகாரத்தை எடுத்தனோ, அதுக்கெல்லாம் பேர் வச்சனோ, அது போல ஒரு பவரை நான் மனுஷனுக்கு கொடுக்கிறேன். ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28ஆம் வசனம் சொல்றது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். And God blessed them. Be fruitful and multiply and replenish and subdue the earth அப்படின்றார். என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி உபயோகப்படுத்தி அவர்
மனிதனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் 2:7 நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். பாருங்க, ஜீவன் உள்ள பிரவேசிச்சு ஜீவாத்மா ஆயிட்டான். ஜீவாத்மா ஆன உடனே மனுஷன் என்ன பண்றாரு, கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் இந்த பேரிடுற வேலையை அவனுக்கு கொடுக்குறாரு. ஏப்பா நான் பேர் விட்டதோட போதும், இது இவ்வளோ நேரம் நான் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சு, இப்போ நீ பேரிடணும், அதே வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 2:19 தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேரிடுறது யார் வேலை? கர்த்தர் தான் முதல்ல பேரிட்டார். பகலுக்கு வெளிச்சத்துக்கு பகல்னு பேரிட்டார், இருளுக்கு இரவுன்னு பேரிட்டார். அப்புறம் நிறைய பேரிடுறார், பெரிய சுடர்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறார். பேர் வைக்கிற வேலை அவர் செஞ்சுனே இருந்தாரு. இப்போ திடீர்னு 2:19 சொல்லிட்டு, ஆதம் போதும், இவ்வளோ நாள் நான் பண்ணியிருந்தேன், இந்த வேலையை நீ பண்ணணும், இப்போ இந்த வேலையை நான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், பேர் வைக்கிற வேலையை நீ பார்த்தணும். ஐயோ ஆண்டவரா நானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நீ தான், இப்போ என்ன மாதிரி ஒன்று உண்டாக்கிட்டேன், நான் செய்கிற எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும், அப்படிப்பட்ட ஒரு பவரை நான் உனக்கு கொடுத்துக்கிறேன், என்னுடைய ஜீவனை உனக்குள்ள வச்சிருக்கேன், இப்போ நீ பேர் விடு அப்படின்றாரு. இப்போ பாருங்க, அவரும் வேற அவர் வேற அவன் வேற கிடையாது, 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. தேவன் எப்படிப்பட்டவர் இருந்தார் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஆதமை உண்டாக்கிட்டாரு. அவன் பேர் வைக்கிறான், எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பேர் வைக்கிற வேலையை, பெரிய ஒரு வேலையை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். எலும்பு அவனிடத்திலிருந்து விழா எலும்பு எடுத்து மனுஷியை உண்டாக்கி அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்த போது மனுஷி அப்படின்றான். இவள் மனுஷி என்னப்படுவாள் அப்படின்னு பேர் வைக்கிறான். பாருங்க, எல்லாவற்றுக்கும் அவன் பேர் வைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த எபிலிட்டி, அந்த பவர் இப்ப இவனுக்குள்ள வந்துடுச்சு. அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவத்தை செஞ்சு தெய்வ மகிமையெல்லாம் இழந்துட்டான். இழந்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் அந்த கடவுளை போல ஒரு மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சு தன்னுடைய மனம் போன போக்கில் அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன்னு அவனுக்கு தெரியல, அவனுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன்கிட்ட இருந்தாலும் சில தாளந்துகள், ஆற்றல்கள், வரங்கள்லாம் இருந்தாலும் அதை அவன் உபயோகப்படுத்தாமல், தனக்கென்று உபயோகப்படுத்தாமல் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணு மண்ணு தெரியாமல் வாழ ஆரம்பிக்கிறான், இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிக்கிறான், மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிக்கிறான். கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரார். மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு மறுபடியும் அவனுக்கு கொடுக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பற்றி வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு அங்கே சகைவை பார்த்து சொல்லும்பொழுது அவர் அங்கே சொல்றார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். மனுஷன் எதையோ இழந்து போயிட்டான், அதை தேடி ரட்சித்து அவன்கிட்ட மீட்டு கொடுக்கணும். யாரை பற்றி பார்க்குறோம்னா சகைவை பற்றி பார்க்குறோம். சகைவு அவன் தனக்கு நியமிக்கப்பட்டதோட அதிகமாக காசை சம்பாதிக்கிறதுனால அவன் பெரும் பணக்காரனாக இருக்கிறான், ஆயக்காரனாக இருக்கிறான். அப்படி அவன் வாழும் பொழுது அவனை நிறைய பேர் எதிர்க்கிறார்கள், அவனை வெறுக்கிறார்கள். ஏன்னா இவன் ரோம சாம்ராஜ்யம் நமக்கு நியமிக்கப்பட்டதோட நம்மகிட்ட அதிகமாக இவன் வரி வசூல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனை வெறுக்கிறார்கள், அவன் மேலே ஒரு பகைக்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் இயேசு அவன் இருக்கிற இடத்துக்கு அவனை பார்த்து சொல்ற, சகைவு இறங்கி வா, இனி நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சகைவு செல்றான், சந்தோஷத்தோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறான். அப்படி போகும்பொழுது அவன் சொல்றான், சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள வருது. இவ்வளோ நாள் ஏழையாவது பணக்காரனாவது யாரையா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறத தான் இவன் பார்க்குறான். ஆனால் இன்னைக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் என்ன பண்றேன், ஏழைகளுக்கு
கொடுக்கிறேன். அப்புறம் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அநியாயமா வாங்கியிருக்கான் அவன், அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, இதைத்தான் மனிதன் இழந்து போயிருக்கிறான். மனுஷன் எதை இழந்து போயிருக்கிறான்? கடவுளுடைய குணாதிசயத்தை இழந்து போயிருக்கிறான். கடவுளுடைய அந்த சாயல், அவருடைய ரூபத்தை இழந்து போயிருக்கிறான். அவனுக்குள்ள ஜீவன் இருந்தது, அதை இழந்து போயிருக்கிறான். எல்லாம் போச்சு. இப்போ அந்த ஜீவனை மறுபடியும் அவனுக்குள்ள கொடுக்கும்படிதான் அவர் வருகிறார். அப்ப அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இவ்வளவு பெரிய பாவி. 2 வசனம் முன்னாடி வந்து 7ஆம் வசனத்துல சொல்றார், பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார். இந்த இயேசு பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், 2 வசனத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. அவன் ஒரு பாவியான மனுஷன். இவருக்கு தெரியாதா இவர் ஒரு தீர்க்கதரிசியாச்சே, இவர் ஆண்டவரும் கர்த்தர்னு சொல்றாங்களே, இவருக்கு தெரியாதா இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு, அது எப்படி நியாயமா இருக்கும், அவன் எவ்வளவு அநியாயக்காரன் என்று அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்க. ஆனா 9ஆம் வசனத்துல 2 வசனம் கழிச்சு இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவன் பாவி கிடையாது, ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அவர் சொல்றாரு, அவன் அப்படிதான் இருக்கிறான், பாவி கிடையாது. பாவியா இருந்தான் முன்னாடி, ஆனா இப்போ ஆபிரகாமின் குமாரனாக மாற்றப்படுகிறான், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். எதை இழந்து போனான் மனிதன்? தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை இழந்து போனான். அவர் கொடுத்த எல்லா ஆற்றலையும் இழந்து போனான். அதை தேடி ரட்சித்து மனிதனிடத்தில் திரும்ப கொடுக்கும்படிதான் ஆண்டவர் வந்தார். எதை இழந்து போனான்? தேவ பிரசன்னத்தை அவன் இழந்து போனான். பாருங்க, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு கூட கர்த்தர் வந்து என்ன பண்ணார்? ஏவாளோடும் ஆதாமோடும் உலாமினார். அவருடைய பிரசன்னத்தினால அவர்களை மகிழ்வித்தார். ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஃபெலோஷிப்பை இழந்து போனான். அந்த பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்துல வாடுற அந்த சந்தோஷத்தை இழந்து போனான். ஏன்னா வேதம் சொல்வது 16ஆம் சங்கீதத்துல 10-11 வசனங்கள்ல அவருடைய சமூகத்திலே பேரானந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு சொல்கிறது. அந்த பேரின்பத்தை இழந்து போனான் பாருங்க. ஒரே கவலை, எல்லாத்துக்கும் கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலைமைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். அதெல்லாம் மீட்டு ரட்சித்து மனிதனுக்கு திரும்ப கொடுக்கும்படிதான் என்ன பண்ணாரு? ஆண்டவர் உலகத்துக்குள்ள வந்தார் என்று நம் வேதத்துல வாசிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. முதல்ல இருந்து எல்லாமே மறைக்கப்பட்டே வருது. ஆதி காலம் முதல் இது மறைக்கப்பட்டே வந்துனே இருக்குது. கடவுள் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார், அவரும் நீங்களும் ஒன்றா இருக்கிறீர்கள். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் கடவுளும் ஒன்றா இருந்தாங்க இல்லையா? அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளோடு வந்து பேசினார், உலாவினாரு, அவங்களோட ஐக்கியம் கொண்டார், தேவ பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு ஸ்நாக்கியத்தை கொடுத்தார். அவர் வேற அவங்க வேற கிடையாது. ஏன்னா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஏதேன் தோட்டத்துல பேரின்பத்தை அனுபவித்தார்கள். கடவுள் அவனும் ஒன்னா இருந்தாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா பாவம் செஞ்ச உடனே கடவுள் என்ன பண்ணிட்டார்? அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அவனை விரட்டி அடிச்சிட்டார். தேவ பிரசன்னத்தை இழந்தவனாக, தேவனுடைய மகிமை இழந்தவனாக, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவனாக, அவருடைய ஐக்கியத்தை இழந்தவனாக மனிதன் அங்கிருந்து விரட்டடிக்கப்பட்டான். திரும்ப எப்படி இதை பெற்றுக்கொள்றதுன்னு மனுஷனுக்கு வழியே தெரியவே இல்லை. ஆகவேதான் இயேசு மனிதனாக இந்த உலகத்துல அவதரித்தார். எதுக்கு? அவருக்குள்ள இருந்த ஜீவனை மனிதனுக்குள்ள கொடுக்கும்படியாக அவர் வந்தார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? அவர் மூலமாய் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாமே அவர் மூலமா தான் உண்டாகுது. அவர் உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. அந்த ஜீவன் எவ்வளோ அற்புதமான ஒரு ஜீவன், அந்த வார்த்தை எவ்வளோ அற்புதமானது அப்படின்னு சொன்னா பாருங்க, வேர்டு இருக்கு, ஜீசஸ் இருக்கிறாரு, அவர் தான் வேர்டா இருக்கிறாரு, அவருக்குள்ள இந்த ஜீவன் இருக்கு, எல்லாம் ஒன்னும் இருக்கு. இயேசு அவருக்குள்ள ஜீவன், இயேசு தான் வார்த்தை, அவருக்குள்ள ஜீவன் இருக்கு, அது வெளிச்சமா இருக்கு. எல்லாமே இது மூலமா தான் உண்டாயிற்று. எப்படி? இந்த வார்த்தை அதற்குள்ள இருக்கிற ஜீவன் மூலமாக உண்டாக்கப்படுது. வெளிச்சம் அப்படிதான் உண்டாச்சு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அப்படிதான் உண்டாச்சு, அப்புறம் மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படிதான் உண்டாச்சு, சமுத்திரம் அப்படிதான் உண்டாச்சு, வெட்டாந்தரை அப்படிதான் அதன் மூலமா தான் உண்டாச்சு. அதுக்கப்புறம் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாமே அது மூலமா தான் உண்டாக்குறது. அதுக்கு அப்படிப்பட்ட உருவாக்குற சக்தி இருக்கு. அதே ஜீவன் இப்ப நமக்குள்ள இருக்கு. இப்ப நாமளும் உருவாக்க முடியும். சகலமும் எதன் மூலமாக உண்டாக்கப்பட்டதோ அந்த வஸ்து இப்ப நமக்குள்ள இருக்குதுங்க.
அதை வச்சு இப்ப நம்மளும் உருவாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லையோ அதை எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். இப்போ எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும். நாம என்ன பண்றோம்? என்ன இருக்கோ அதை மட்டுமே பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரே பயமா இருக்குங்க, ஒரே கவலையா இருக்குங்க, ஒரே கஷ்டமா இருக்குங்க, வாழ்க்கையே கண்ணீர் ஆயிடுச்சுங்க, என் வாழ்க்கை துக்கத்தினால நிரம்பி இருக்குங்க. இப்படிதான் நம்ம பேசிட்டே இருக்கோம் பாருங்க. உள்ள பவர்ஃபுல்லான ஜீவன் இருக்கு, வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தை ஒளியா இருக்கு. இந்த ஒளி இருள பிரகாசிக்கிறது. இருள் இந்த ஒளியை ஜெயிக்க முடியாது. இருளை விழுங்கக்கூடிய, இருளை ஜெயிக்கக்கூடிய, இருளை தோற்கடிக்கக்கூடிய அந்த சக்தி எனக்குள்ள இருக்குதுன்னு யாருமே யோசிச்சு பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நீங்க யூடியூப் ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தை தான் ஒளியா இருக்கு. அந்த ஒளி இருள்ல பிரகாசிக்கிற தன்மையோட இது. அது மட்டும் இல்ல, அந்த இருள் இந்த வார்த்தையை, வெளிச்சத்தை, ஜீவனை மேற்கொள்ள முடியல. உள்ள இருக்கிற ஜீவன் பவர்ஃபுல், வெளியே இருக்கிற எல்லாமே பவர்லெஸ். ஹலோ, எல்லாம் பவர்லெஸ், உள்ள இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல இதை திங்கிங்க மாத்தணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்க, இந்த பிரச்சனை என்னால தீர்க்கவே முடியல, நான் ரொம்ப பவர்லெஸ், போதுங்க, டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு, இனிமேல் என்னால முடியாது, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்படி நினைக்கிறோம். நம்ம இல்ல, நம்ம உள்ள பவர்ஃபுல்லான ஜீவன் இருக்குங்க. உள்ள வார்த்தை போயிடுச்சு, உள்ள அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் ஒளியாவும் இருக்கு. இருள அது பிரகாசிக்கக்கூடிய தன்மையோட இருக்குது. இருள ஜெயிக்கக்கூடிய பவர் அந்த ஜீவனுக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பேசணும், வாய் திறந்து பேசணும். கடவுளுடைய வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்குதுன்னு நினைச்சிட்டு அந்த வார்த்தையை நாம பேச வேண்டும். இந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படிங்கிற கடவுள் இந்த வார்த்தையை ஒரு நோக்கத்தோடு அவர் அனுப்புறார். பெரிய ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா அந்த வார்த்தை நேரடியா சொல்லாம முதல்ல ஒரு உதாரணத்தை சொல்றார். என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, மாரியும் உறைந்த மழையும். மாறி உறைந்த மழை, இந்த ரெண்டுமே வானத்திலிருந்து இறங்குது. வானத்திலிருந்து முதல்ல என்ன பண்ணுது? இறங்குது. யார் அதை அனுப்புறது? யார் அனுப்புறதுன்னா ஆண்டவர் அனுப்புறாரு. இறங்கி என்ன பண்ணுது? இங்க என்னமோ ஒரு பர்பஸ்க்காக அவர் இந்த மழையும் இந்த பனியையும் அவர் அனுப்புகிறார். அவர் ஒரு நோக்கத்தோடு அவைகளை அனுப்புகிறார். அதனால இங்க பார்க்கிறோம், என்ன நோக்கம்? அவ்விடத்துக்கு வெறுமையா திரும்பாமல் பூமியை நனைக்கணும். அதுதான் அங்க அந்த நோக்கம் அதுதான். பூமியை நனைக்கணும், அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்யணும். அதுக்கப்புறம் விதைக்கிறவனுக்கு விதையை தரணும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்குதோ அதெல்லாம் கொடுக்கறது எப்படியோ ஒரு நோக்கத்தோடு இந்த மாரியையும் உறைந்த மழையும் அவர் அனுப்புகிறார். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். பாருங்க, 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. பூமியை மூடு பனி நனைக்குது. பாருங்க, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து
இறங்குகிறது. இறங்கி அது வெறுமையாய் திரும்பாமல் அது என்ன பண்ணுகிறது? பூமியை நனைக்கிறது. நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்யுது. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த பூமியை பிளஸ் பண்ணும், இதுல விளைச்சல் உண்டாகணும், அப்புறம் அதுல முளை கிளம்பணும், விளையணும், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கணும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். இதுக்காக தான் அவர் இது எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். ஆகவே இந்த நோக்கத்துக்காக அவர் இந்த மழையும் உறைந்த மழையும் மாரியையும் அவர் என்ன பண்றாரு? அனுப்புகிறார். ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் அனுப்புகிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக தான் அது ரெண்டும் வருது. மாரியும் உறைந்த மழை வருது, பூமியை நனைக்குது, முளை கிளம்ப செய்து, விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதைய கொடுக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது. இல்ல ஆனா இப்ப உண்டாக்குது. முளைக்கல ஆனா இப்ப முளைக்கும்படி செய்து, விளையல ஆனா இப்ப விளையும்படி செய்து, விதைய இல்ல இன்னும் இப்ப விதைக்கிறவனுக்கு விதைய கொடுக்க ஆரம்பிக்கிறது. சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை ஆனா புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்ப ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த மழையும் உறைந்த மழையும் மாரியும் அவர் அனுப்புகிறார். அதே மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வார்த்தையும் அவர் அனுப்புகிறார். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இந்த வசனம் எவ்வளவு பவர் பாருங்க. முதல்ல நம்மளை என்ன பண்ணுது? ட்ரென்ச் பண்ணுது, நனைக்கிறது. அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தை திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி என்ன பண்ணுகிறது? வாய்க்கிறது. அவர் என்ன விரும்புறார்? வெளிச்சம் உண்டா கடவுது. விருப்பத்தை என்ன பண்றாரு? வாயில சொல்றாரு. இருள் இருக்கு ஆனா அது எனக்கு வேண்டாம், வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சத்தை வாயில சொல்ற, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். இப்ப நாம என்ன பண்ணோம்? நமக்குள்ள அதே மாதிரி ஜீவன் இருக்கு, வேர்ட் இருக்கு, லைட் இருக்கு. இதை வழங்கின்னு இப்ப சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். நல்ல கவனிங்க. ஆண்டவரை போலவே இப்ப நம்மள மாத்திட்டு இருக்கிறார். அவர் யாரு? அவரை பத்தி வேத வசனம் ஒன்றை சொல்லுகிறார். ரோமர் 4:17 தேவன் யாரு? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஒரு தேவன். எந்த தைரியத்தில் அவர் அழைக்கிறாரு? உள்ள வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள லைட் இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள உருவாக்குற சக்தி இருக்கு. இப்ப நான் பேசணும்னா அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, உருவாகும். இல்லைன்னா எங்குமே இல்லைன்னு கிடையாது. சகலத்தையும் உண்டாக்கக்கூடிய வார்த்தை எனக்குள்ள இருக்கு. நம்ம வாசல் இல்லையா? யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. எப்படி அவர் நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுதுன்றத ஒரு வசனத்தின் மூலமா உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1:14 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 1:14 வாசிக்கிறேன். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியில் இருந்தது அந்த வார்த்தை, தேவனா இருந்தது அந்த வார்த்தை, தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இப்ப என்னாச்சு? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப நமக்குள்ள வாசம் பண்றார். நல்லா கவனிங்க. The word tabernacled in us. நமக்குள்ள கூடாரம் போட்டு தங்கி இருக்குதான். இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசம் பண்ணினார் பாஸ்ட் சொல்லப்படுகிறது. வாசம் பண்றார், இப்பவும் பண்றார், ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு, இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாரு, இனிமேலும் உள்ள வாசம் பண்ணுவார். என்னது? அந்த வார்த்தை மாம்சமாயிடுச்சு. இங்க சொல்லப்படல எப்படின்னு, ஆனா இன்னொரு இடத்துல சொல்லிடுது. லூக்கா 1:00 எப்படி அந்த வார்த்தை மாம்சமாச்சுன்றத அந்த 1:00 நாம பார்க்கிறோம். லூக்கா 1:00 நாம பார்க்கிறோம். 18 வாசிக்கிறேன். லூக்கா 1:18 அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். சகரியா யாருன்னா, இந்த தேவாலயத்தில் அவன் போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். ஊழியத்தில் ஊழியக்காரனா இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிறான்.
எல்லாரும் சாதாரணமாக பண்ண முடியாது. இவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, போய் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவனுக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கு. அவனுடைய மனைவி எலிசபெத் 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. தங்களுடைய இளமை காலத்துல ஜெபம் பண்றாங்க. 25 வயசுல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும், அந்த பிள்ளையை நாங்க வளர்க்கணும், அந்த மூலமா சந்ததி வளரணும், இப்படிலாம் ஜெபம் பண்றாங்க. அப்புறம் 25 வயசு 30வது 35வது 40 45 இப்போ வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. பிள்ளை பெற ஏஜ் எல்லாம் தாண்டிட்டாங்க. அவன் சொல்றது பாருங்க, நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள், நிறைய சுருகம் விழுந்துச்சு, கூன் வர விழுந்துச்சு, இப்போ குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. ஏன் இப்படிலாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஆசாரிய முறைமையின்படி 9ஆம் வசனத்துல அவன் தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்ப பண்ணது? 25 வயசுல பண்ணதுங்க. அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாங்க. பேர்லாம் கூட சொல்றான். அப்ப குழந்தை பிறக்க போகுது உனக்கு. எப்போ? கிழவனுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இன்னும் எவ்வளோ நாள் நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சின்ன வயசுலேருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு அப்பயே ஒரு குழந்தைய கொடுத்துருக்கூடாதா? எல்லாரும் கேட்டாங்கன்னா, கடவுள் ஊழியம் செய்கிறோம், உனக்கு போய் இந்த மாதிரி ஒரு குறைவு இருக்கே, உனக்கு பிள்ளை இல்லையே, சந்ததி இல்லையே, அப்படின்லாம் வந்து எவ்வளோ பேர் சொன்னாங்க. இப்போ வந்து சொல்றீங்களே, நான் கிழவன் ஆயிட்டேன், மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள் அப்படின்னு அவனுக்கு சொல்றான் பாருங்க. ஆனா இந்த தேவ தூதன் சொல்றான், உன் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன், உங்ககிட்ட பேசவும் உனக்கு நற்செய்தி அறிவிக்கவும் நான் புறப்பட்டு வந்தேன். பாருங்க, இது கூட நற்செய்தி தான். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது கூட நற்செய்தி தான். உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான். கடவுள் என்ன எங்கேருந்தோ பிடிச்சி என்னை வந்து என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு, என் வாழ்க்கையில அவர் என்னை தெரிந்து கொண்டு செலக்ட் பண்ணி, தம்பி வா உனக்கு நான் ஒரு வேலை தரேன், என் வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்னை அபிஷேகம் பண்ணி என்னை அவர் அழைச்சி என்னை அனுப்பியிருக்கிறாரு. இப்போ என் மூலமா உங்களுக்கு சில செய்திகளை, நற்செய்திகளை அவர் சொல்றாரு. அவர் என்ன நற்செய்தியை சொல்றாருன்னா, உனக்கு வந்து உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ எதுக்காகலாம் ஜெபம் பண்ணுகிறே அதெல்லாம் இப்ப நடக்க போகிறது. நான் இவ்வளவு நாள் நடக்காத, இப்ப வந்து நடக்க போதா? இது எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க கூடாதா? ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்க கூடாதா? நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்க கூடாதா? நல்ல ஆஸ்தியை கொடுத்துருக்க கூடாதா? நல்ல பணத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்க கூடாதா? இவ்வளவு நாள் ஆயிடுச்சா, எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சிட்டாங்க, இப்ப பிள்ளைய கொடுத்து என்ன பிரயோஜனங்க? யோசிச்சிருப்பானா? யோசிச்சிருக்க மாட்டானா? அப்படியே யோசிக்கிறான். கடவுள் வந்து ஒரு தூதன் அனுப்பி என்கிட்ட சொல்ற நற்செய்தியை கூட, உனக்கு குழந்தை பிறக்க போகுதுப்பா, உன்னோட ஜபம்லாம் கேட்கப்படுகிறது, கேட்கப்பட்டது, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். பாருங்க, அவனுக்கு விசுவாசமே இல்லை. யாரு? அவர் ஒரு பாஸ்டர், ஊழியம் செஞ்சுக்கிறாரு தேவனுடைய ஆலயத்துல. எங்க நிக்கிறாரு அவரு? தேவ சந்நிதியில. அவர் ஆசாரி ஊழியம் செய்து வருகிற காலத்தில் தேவ சந்நிதியிலே இருக்கிறாரு. He was in the presence of God, and God's word came towards him. An angel came from heaven and spoke the good news. பாருங்க, கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்காங்க, ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறான். கடவுள் ஒரு தேவ தூதனை, அவர் சந்நிதியிலிருந்து ஒரு தேவ தூதனை அனுப்பி, இப்ப போய் மன உளைச்சல் இருக்காம வந்து ஊழியம் செஞ்சு அவனு வந்து இந்த குறையெல்லாம் இருக்கு, போய் அவனு சொல்லிட்டு வா, குழந்தை பிறக்கும்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு விசுவாசமே இல்லை. அது எப்படிங்க பிறக்கும்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாள். பாருங்க, இந்த வார்த்தை, அதுக்குள்ள இருக்கிற ஜீவன், அதுக்குள்ள இருக்கிற வெளிச்சம், எப்போ அது வேலை செய்யணும்னா நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது வேலை செய்யும். பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ண வேண்டும்? பேசுகிறவர்களாம் இருக்க வேண்டும்.
கடவுளுக்கு நம்ம ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கலாம். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கா ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கலாம். தேவ சந்நிதியில நம்ம நின்று கொண்டிருக்கலாம். கடவுள் ஒரு தேவ தூதன மாதிரி ஒரு ஆளை அனுப்பி, எப்பா கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறாருப்பா, வரங்கள்லாம் நிரப்புறாரு, உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, உனக்குள்ள அந்த வார்த்தை இருக்கு, நீ புது சிஷ்யா இருக்கிற, உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், பரிசுத்தமான மாற்றி இருக்கிறார், தம்முடைய பிள்ளையாக ஆக்கி இருக்கிறார். நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஏன்னா அவர் வேற நீ வேற கிடையாது, நீ அவரும் ஒன்னா இருக்கீங்க. அவர் உன்னுக்குள்ள வந்துட்டாரு இப்படின்னு சொன்னா நம்பணும். முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஆமா, இந்த மனுஷன் சொல்றத நான் நம்புறேன். அன்னைக்கு தேவதூதன் சொன்னதை நம்பவே இல்லை. தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தைகள். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா, தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு தேவதூதனுக்கு ஒரு கோபம் வருகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல, 27-28ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அந்த தூதன் காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். கிருபை பெற்றவள் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கெல்லாம் கிருபை பெற்றவர்கள், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப கடவுள் நிஜமாவும் நம்ம கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நாம யாரு? நம்ம கிருபையின் மேல கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் அவங்களோட கூட, அந்த அம்மாவோட கூட இருக்கிறார்னா, இன்னைக்கு கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறேன்னா ஆசீர்வாதத்தை மேல ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறேன். கர்த்தர் என்னோட கூட நிச்சயமா இருக்கிறார். சந்தேகத்துக்கு இடமின்றி என் கூட அவர் இருக்கிறார். அவனை பண்றான், அவனை பார்த்து பயப்படுறா. ஐயோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சிந்திக்கிறா. தேவதூதன் மறுபடியும் மரியாள்கிட்ட பேசுறான், பயப்படாதுமா, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். திரும்ப 2வது முறை சொல்றாமா, நிச்சயமா நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பெற போகிற, கொஞ்சம் கொஞ்சமா கிருபை வரப்போகுதுன்னு சொல்ல, அன்னைக்கு கிருபை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்பட்டு சொல்ல, இல்ல கிருபை பெற்றாய் நீ, அவ்வளவுதான். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இன்னும் கல்யாணமே ஆகல, இந்தம்மா கன்னியா இருக்கிறார்கள். 27ஆம் வசனம், ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனால அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இன்னும் திருமணம் ஆகல, புருஷன் அறியல. ஆனா தேவ தூதன் மூலமாக அந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? கிருபை பெற்றவளே நீ, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஒரு குமாரனை பெறுவாய். என்னங்க, உனக்கு கல்யாணமே ஆகல, புருஷன் யாருன்னே தெரியாது, கல்யாணமே ஆகல, நான் கன்னிகையா இருக்கணும், எனக்கு எப்படி பிறக்கும் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க பாருங்க. அதுக்கு தேவதூதன் சொல்றான் 35ஆம் வசனத்துல, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழல், மாதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, இங்க தேவதூதன் இங்க சகரியாட்ட பேசிட்டு இருக்கிறான், ஆனா அங்க அவள் கர்ப்பவதி ஆயிட்டா. யார்? எலிசபெத். வார்த்தைங்க மாம்சமாவது. இங்க பாத்தீங்கன்னா மரியாள்கிட்ட பேசுறான், எங்க கன்னிகைங்க, நான் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவன் கேட்கிறான் பாருங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, எனக்கு இன்னும் புருஷனே அறியல, கல்யாணமே ஆகல, நான் ஒரு கன்னிகை, யோசேப்புக்கு இப்பதான் நியமிக்கப்பட்டிருக்குது, காரியத்தை கெடுத்துருவீங்க போலகுது நீங்க அப்படின்ற. அந்த தேவதூதன் சொல்றான், இது தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தைகள், இது விசுவாசிக்கணும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற. அதற்கு மரியாள் சொல்றான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, முதல்ல மரியாள் இந்த வார்த்தையை கேள்விப்படுகிறாள், அப்புறம் என்ன பண்றா? ஏற்றுக்கொள்றா, அக்செப்ட் பண்றா. அக்செப்ட் பண்ண அந்த வார்த்தை உள்ள போகுது.
அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை ஒளியா இருக்கு, உள்ள போயிடுச்சு. இப்ப வார்த்தை உள்ள போயிடுச்சு. அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? மாம்சமாகிறது. எப்போ அப்படின்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது மரியாள் சொன்ன உடனே அங்க கர்ப்பத்தில் பிள்ளை உற்பத்தியாக ஆரம்பிக்கிறது, பிள்ளை வளர ஆரம்பிக்கிறது. உடனே இந்த மரியாள் எழுந்து, விசுவாசிக்காத ஆட்கள் கூட சேரக்கூடாது. நம்ம எலிசபெத்துக்கு இவ்வளோ வயசு சென்ற ஆண்டி இப்போ கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, சரி அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி நேரம் அந்த அம்மா வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்தன உடனே எலிசபெத்தினோட வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பால் துள்ளிற்று. சொன்ன உடனே மரியாளை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, எலிசபெத் சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அந்த அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது மரியாள் விசுவாசிச்சாங்கன்னு? ஏன்னா உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். விசுவாசித்தவளை பாக்கியவளை, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கண்டிப்பா நிறைவேறும். கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்படுகிறது எல்லாமே நிச்சயமா நிறைவேறும். அந்த வல்லம் உங்களுக்காக வேலை செய்யும், ஜீவன் உங்களுக்காக வேலை செய்யும், அந்த ஒளி உங்களுக்காக வேலை செய்யும். உள்ள இருக்கிற பவர் ரொம்ப பெரிய பவர். நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி பேசணும். டெய்லி என்ன பண்ண வேண்டும்? வாய் திறந்து பேசணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், சுகமாக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆஸ்தி ஐஸ்வரமும் என் வீட்டில் தங்கணும் உண்மையுள்ள தேவன் ஒருத்தர் சொல்கிறார், பொய்யுரையாத தேவன் சொல்கிறார். அது மாதிரியே எனக்கு நடக்கும். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வார்த்தையை இறுக பிடித்துக் கொள்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். ஒருவேளை என் கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், என் பாக்கெட்ல பர்ஸ்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தவள் தான் பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவள் அவளுக்கு நிறைவேறும் சொல்லி இருக்குது. இல்லாதவள் இருக்கிறவள் போல அழைக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை குடும்பத்துல சண்டை இருக்கலாம், ஆனா சமாதானத்தை கூப்பிடுறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல நிம்மதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். நானும் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறேன். ஒருவேளை இப்ப அது இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப நான் அழைக்கும் பொழுது, நான் விசுவாசத்தோட கூடும் பொழுது அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில வரும். என்ற வாழ்க்கையில நான் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறேன். நான் பொருளாதாரத்திலே உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பொருளாதார வாசலில் திறக்கிறார். சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், புத்தி கூர்மை கொடுக்கிறார், மதி நுட்பத்தை கொடுக்கிறார், நுண்ண அறிவை கொடுத்திருக்கிறார். நான் மேலே எழும்பி வந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களாம் என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்துறார். நான் இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருப்பேன். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் 1000 மடங்கு நான் நல்லா இருப்பேன். அவர் சொல்லுகிறார், பொய்யுறாத தேவன் சொல்லுகிறார். நிச்சயமா அது நடக்கும். எனக்கு வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், பிள்ளைகள் பெறுவார்கள். எவ்வளவு சொல்லுகிறார். அப்ப எடுத்து ஒவ்வொன்றாய் நாம் விசுவாசித்து வாயை திறந்து பேச வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். எப்படி ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லிக்கிறீங்க. ஆண்டவரே மழை பெய்யட்டும். நான் மழை இந்த வாரம்லாம் நல்ல மழை இல்லையா, ஜோனு பெய்யுது, நல்ல அடின்னு அடிக்குதுன்றோம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் அடின்னு அடிச்சா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவா காலத்து வெள்ளத்துல எல்லாம் மூழ்கிடுச்சான். அந்த மாதிரி வெள்ளம் எல்லாத்தையும் மூழ்கடித்தது போல நம்முடைய எல்லா கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாம் மூழ்கடிக்கப்படணும். கடவுள் அந்த மாதிரி ஆசீர்வாத மழையை பொழிந்தரில் அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நிச்சயமாக பெருக பண்ணுவேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு அருமையான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். எஸ் 59ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு.
அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார் பாருங்க. உண்மையில் இருக்கிற 59 ஏசாயா 59:21, உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்காது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யார் உடன்படிக்கை? அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னன்னு உடன்படிக்கை பண்ணுகிறாரு? உன் மேல இருக்கிற என் ஆவி, உன் வாயில் இருக்கிற நான் உன் வாயில் அருளிய என்னுடைய வார்த்தைகள் இன்னைக்கிலிருந்து என்னென்னைக்கும் அது உன் வாயிலிருந்து நீங்கிறது இல்லை, பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து நீங்கிறது இல்லை, பிள்ளைங்களுடைய வாயிலிருந்தும் நீங்கிறது கிடையாது. என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. நாம் எப்படி வாழ்க்கையில நல்லா வர முடியும், எப்படி முன்னேற முடியும், எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும், எப்படி நோய் நொடி இல்லாமல் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியும்? அவர் நம்மால வச்சிருக்கிற அவருடைய ஆவி, அப்புறம் அவர் நம்முடைய வாயில வச்சிருக்கிற வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது என்னன்னைக்கும் நம்முடைய வாயில இருக்கணும். டெய்லி சொல்லணும், நான் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்திருப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், 1000 மடங்கு நான் நல்லா வருவேன். கர்த்தர் என்ன என் மேல அவருடைய ஆவியை வச்சுக்கிறார், அவருடைய வார்த்தையின் வாயிலே அருள் இருக்கிறார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எரேமியாக்கு இதோ என் வார்த்தை எடுத்து உன் வாயில வைக்கிறேன் அப்படின்றார். அப்புறம் சொல்ற பார், இதோ நான் உன்னை அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் பிடுங்கவும் கவிழ்க்கவும் அவிழ்க்கவும் நான் உன்னை ஜாதிகளின் மேல இன்றைய தினம் உன்னை அதிகாரியாகி ஏற்படுத்தினேன், நியமித்தேன் அப்படின்றார். வாயில வார்த்தை எடுத்து வச்சுட்டு என்ன ஒன்னா பண்ண முடியும் உன்னால? இது மட்டும் நீங்காம இருக்கட்டும் அப்படிங்கிறார். நான் சொல்றேன், அவர் தம்முடைய ஆவியை நம்மால வச்சிருக்கிறார். அவர் அருளிய வார்த்தை நம்முடைய வாயில என்னைக்கும் இருக்கணும், அது நீங்கவே கூடாது. இன்னைக்குல இருந்து என்னென்னைக்கும் நீங்க கூடாது. நம்ம வாயில இருந்து மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளோட வாயில இருந்து நீங்க கூடாது, பிள்ளைகளோட வாயில இருந்தும் அது நீங்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்தே அதை ஆரம்பிக்கணும். பாருங்க, நிறைய வாரங்கள் போயிடுச்சு, பேசிட்டே இருக்கிறேன், நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன், டெய்லி பேசணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை என்னென்னைக்கும் நீங்குவது இல்லை சொல்லுங்க. முதல்ல அவர் என் மேல வச்சுக்கிற அவருடைய ஆவியும் அவர் என் வாயில் அருளின வார்த்தைகளும் என்னை விட்டு என் வாயை விட்டு நீங்கவே நீங்காது, என் சந்ததியின் வாயிலிருந்து நீங்கவே நீங்காது. இன்னைக்குல இருந்து என்னென்னைக்கும் அது நீங்காது, அது என் வாயிலே இருக்கும். அந்த ஆவியானவர் என் மேலேயே இருப்பார், எனக்கு உள்ளவே இருப்பார். இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கும், என் வாயில இருக்கும், சொல்லிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்புறதே கிடையாது. அது அவர் விரும்புகிறதை செய்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. இதை விசுவாசிக்கணும். அன்னைக்கு எப்படி வார்த்தை மாம்சமாச்சோ அதே மாதிரி இன்றைக்கு நாம் பேசுற வார்த்தைகள் எல்லாம் மாம்சமாக மாறும், சமாதானமா மாறும், சந்தோஷமா மாறும், ஆசீர்வாதமா மாறும், செழிப்பா மாறும், இணக்கமா மாறும். ஒரு பெரிய மகிழ்ச்சியை அந்த வார்த்தை கொண்டு வரும். சகலமும் அவர் மூலமா உண்டாச்சு. எது வேணாலும் உண்டாக்க முடியும். எதனால்? இந்த வார்த்தை மூலமாக. ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப நான் வாயை திறந்து பேசினேன்னா அது உண்டாக ஆரம்பிக்கிறது. எப்படி பேசுறது பாருங்க. ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், எனக்கு நான் அதிகாரிக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவர்களும் உண்டு. ஒருத்தனை போனா போறான், இன்னொருத்தனை வானா வரான். அப்ப யார போன்னு சொல்லணும், யார வான்னு சொல்லணும்ன்ற நமக்கு தெரிய வேண்டும். எப்படி சொல்றது? முதல்ல இது விசுவாசிக்கணும். நான் போன்னு சொன்னா போவோம், வான்னு சொன்னா வரும். ஆசீர்வாதமே வா, சாபமே நோட்டு போ, பலவீனம் என்னோட்டு போ, சுகமே பலனே எனக்கு வா, ஏன்ட்ட வா, தரித்திரமே என்னோட்டு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, தரித்திரமே என்னோட்டு போ, ஐஸ்வர்யமே ஏன்ட்ட வா, பணமே என்கிட்ட வா, கடனே என்ன விட்டு போ சொல்லணும். போனா போனோம், வானா. இதாங்க அதிகாரம். இந்த அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். உள்ள வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. சகலமும் அது மூலமா உண்டாயிடுச்சு, எதுவும் அது இல்லாம உண்டாகிறதே கிடையாது. இப்ப நாம் என்ன பண்ணோம்?
போனா போனோம், வானா வரோம். இதை நம்பணும். நம்ம நான் சொன்னா போவோம். இது நம்ம என்ன பண்ணோம், பொழுதன்னைக்கு எதாவது வான்னு சொல்லினே இருக்கிறோம். ஒரே வழியா இருக்குதுங்க, இருக்கு வான்றோம். அது நமக்கு ஒரே கடனா இருக்கிறேன், கடன்ல மூழ்கிட்டு இருக்கேன் அப்படின்றோம். இல்ல, கடனே போ, என் வாழ்க்கை விட்டு ஒழிஞ்சு போ, என் வாழ்க்கையில் நீ இருக்காத, நீ போ, ஆசீர்வாதமே பணமே என் வாழ்க்கையில வா சொல்றேன். எத்தனை பேருக்கு விளங்குது? எது விளங்கினாலும் போனா போனோம், வானா வரணும். அந்த வல்லமையா கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறாரு. சில இதெல்லாம் போன்னு சொல்லணும். எதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? பிடிக்கலன்னு என்ன, பிடிக்காததெல்லாம் என்ன பண்ணும்? போன்னு சொல்லணும். சண்டே என் குடும்பத்தை விட்டு போ, தரித்திரமே என் குடும்பத்தை விட்டு போ. ஏன்னா இந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்ட ஆளுக்கு, அவனுக்கு கீழ்பட்ட சேவகர் இருக்காங்க. போனா போனோம், வானா வரணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். இந்த அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரம். இப்ப நம்ம வாயை திறந்து பேசுனா அந்த அதிகாரம் செயல்படாது. எல்லாம் இருக்கு, பவர் இருக்கு, எல்லாம் இருக்கு. வாய் திறந்து பேசலாம், அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. நான் சொல்றேன், வாய் திறந்து பேசுங்க. எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் போன்னு சொல்லுங்க. கடனே போ, என் வாழ்க்கை விட்டு போ. ஆசீர்வாதமே என் வாழ்க்கையில வா. நெருக்கடி என் வாழ்க்கை விட்டு போ. பணமே என் வாழ்க்கைக்குள்ள வா. சமாதானமே என் வாழ்க்கைக்குள்ள வா. சண்டை சச்சரவே என் வாழ்க்கை விட்டு போ. துக்கமே என் வாழ்க்கை விட்டு போ. சந்தோஷமே என் வாழ்க்கையில வா. போனா போவோம், வானா வரோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதாங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை. உள்ள வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த வேர்டு லைட்டா இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லுமோ அது கண்டிப்பா நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நடக்கும் கண்டிப்பா. அவர் மாதிரியே உங்களை உண்டாக்கி இருக்கிறார். நீங்க என்ன சொன்னாலும் அது நிச்சயமாக நடக்கும். நம்ம யாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே எவ்வளோ பவர் இருக்கு என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக உம்மிடத்தில் திரும்புறதில்லை. நீர் விரும்புகிறதை அதை செய்கிறது. அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கிறது. போனா போது எங்க வாழ்க்கையிலேருந்து, வானா வருது. அப்பேற்பட்ட ஒரு பவரை எங்களுக்குள்ள நீர் வச்சிருக்கிறீர், ஜீவனை வைத்திருக்கிறீர். இந்த ஜீவன் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஜீவனாக, இருளை அழித்து ஒழிக்கக்கூடிய ஜீவனாக, எங்களுடைய வாழ்க்கையை சுடர் விட்டு பிரகாசிக்க வைக்கிற ஒரு விளக்காக இந்த ஜீவன் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜீவனை நாங்கள் ரிலீஸ் பண்ண, எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாங்கள் ரிலீஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, 100க்கு அதிபதியோட நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். அவனே ஒருத்தனை போனா போறான், வானா வரான் அப்படின்னு சொன்னான். நாங்கள் சொன்னோம் அதோட அதிகமாக நடக்கும். ஏன்னா நாங்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்து சொல்லி இருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தை நீர் எங்களை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை நாங்கள் பயிற்றுவிக்க எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதெல்லாம் நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் விசுவாசத்தோடு பேச இவர்களுக்கு நீர் எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்ணியின் வயிற்றிலே பிள்ளையை உண்டாக்குன வார்த்தை மாம்சமாச்சு. அதுபோல் ஆண்டவரை நாங்கள் பேசும் போதும் இல்லாதவெல்லாம் இருக்கிறது போல உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட்டும். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதி நீங்க சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.